வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் அனிமல் ப்ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். அனிமல் ப்ரீடிங் இந்த வேர்டை கவனிங்க. அனிமல்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த அனிமல் அப்படிங்கிறது வைல்ட் அனிமல்ஸ்ன்னு இருக்குது, டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, ப்ரீடிங்னா என்ன? ப்ரீடிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் ப்ரீட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் வீடியோ, இந்த வீடியோவை நல்லா கவனிங்க. அண்ட் வீடியோவோட எண்டில் இப்போ நடத்தக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக கொஷின் சூஸ் ஃபார்மில் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, லெட் கெட் இன் டு திஸ் வீடியோ. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டாக் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம காமனாக டாக் அப்படிங்கிற ஸ்பீஷியஸுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஆனால் ஒவ்வொரு டாகுமே கவனித்து பாருங்கள், அதோடைய ஜென்ரல் அப்பியரன்ஸ், வெளித்தோற்றம் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்துவமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒன்று மாதிரி இன்னொன்று கண்டிப்பாக இருக்காது. லேப்ரடார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கோல்டன் ரிட்ரீவர் ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாகுமே தனித்துவமான கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது. அண்ட் ஒன்று மாதிரி ஒன்று இருக்கிறது இல்லை. ஆனால் இதை நம்ம காமனாக டாகோட ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று மாதிரி ஒன்று இல்லை, அதோடைய ஜென்ரல் அப்பியரன்ஸ் வேறையாக இருக்கிறதுனால இதை நம்ம தனித்தனியாக ப்ரீட் ஆஃப் டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராட்வீலர், இது ஒரு ப்ரீடு. அண்ட் செகண்ட் ஒன் ஜெர்மன் ஷெப்பர்ட், இது வேற ஒரு ப்ரீடு. அடுத்து தேர்ட் ஒன் டால்மேஷன், இது வேற ஒரு ப்ரீடு. இப்போது ப்ரீட்னா என்னென்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ரீட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் காமன் ஆரிஜின் வித்தின் அ ஸ்பீஷியஸ். ஸோ ஒரே ஸ்பீஷியஸுக்குள்ள குரூப் ஆஃப் அனிமல்ஸாக காமன் ஆரிஜினோடு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சர்டைன் டிஸ்டிங்யூசிங் கேரக்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரீடுக்குமே தனித்தனியான யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த கேரக்டர் அதே ஸ்பீஷியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய வேற ஒரு மெம்பர், அதாவது வேற ஒரு ப்ரீடுக்கு சேமாக இருக்க மாட்டாங்க. வேறையாக வித்தியாசமாக தான் இருப்பாங்க. லைக் அவங்களுடைய ஜென்ரல் அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு வேறு விதமாக இருக்கும். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரைக்கிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம ப்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரீடிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த மேட்டிங் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரண்ட்ஸை நம்ம மேட் பண்ண வைக்கிறது தான் ப்ரீடிங். இப்போ ரெண்டு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம புல் ஒன்று எடுத்துக்கிறோம், விச் இஸ் அ மேல். அண்ட் இன்னொன்று கவ் எடுத்துக்கிறோம், விச் இஸ் அ ஃபீமேல். இந்த புல்லில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் ஸ்விஸ் ஆன எக்ஸாட்டிக் ப்ரீட் எடுத்துக்கிறோம். அண்ட் கவுவில் சஹிவால் அப்படிங்கிற இண்டிஜினஸ் ப்ரீடை எடுத்து ரெண்டுத்தையும் நம்ம மேட் பண்ண வைக்கிறோம். ஸோ ரெண்டுமே கிராஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கரன் ஸ்விஸ் அப்படிங்கிற இந்த அனிமல் கிடைக்குது. அண்ட் இப்போ கிடச்சிருக்கிற இந்த அனிமலுக்கு பார்த்திங்கன்னா மில்க் ஈல்டிங் கெப்பாசிட்டி 2 to 3 times அதிகமாக இருக்குது தேன் த இண்டிஜினஸ் ப்ரீட். இதை விட இதுக்கு மில்க் ஈல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீடிங்கில் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே சம் டிசைடான ட்ரெய்ட்ஸ், அதாவது ஒரு டிசைடான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ புல் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, கவ் அப்படிங்கிறதுக்கு வேறு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டு ப்ரீடையும் சேர்த்து நம்ம மேட் பண்ண வைக்கும் போது அவங்களோட ட்ரேட், அதாவது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த அனிமல் ப்ரீடிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அனிமல் ப்ரீடிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டு இம்ப்ரூவ் த ஜீனோடைப் ஆஃப் த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அதாவது ரெண்டு அனிமல்ஸை நம்ம கிராஸ் பண்ண வச்சு அண்ட் புது யங்வன்ஸை ஃபார்ம் பண்ணுறது மூலயமா அந்த யங்வன்ஸோடைய ஜீனோடைப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம கரண்ட் ஸ்பீஸில் மில்க் ஈல்டு 2 to 3 times அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் தேன் த இண்டிஜினஸ் ப்ரீட். ஸோ அதுக்காண்டி நம்ம ப்ரீட் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று டிசரபிள் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா அண்ட் ப்ரொடக்ஷன் லைக் மில்க்கு, எக்கு, மீட் இது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன் ஃபார் த அனிமல் ப்ரீடிங். அண்ட் இந்த அனிமல் ப்ரீடிங் அப்படிங்கிறது 2 typesல இருக்குது. ஒன் இஸ் இன்ப்ரீடிங், த அதர் ஒன் இஸ் அவுட் ப்ரீடிங். இன்ப்ரீடிங் அப்படின்னா பிட்வீன் த அனிமல்ஸ் ஆஃப் சேம் ப்ரீடு, அதாவது ஒரே ப்ரீடுக்குள்ளேயே நடக்கும். இப்போ நம்ம டாகில் சில ப்ரீட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பக் அப்படின்னு ப்ரீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பக் அப்படின்னு ப்ரீடுக்குள்ளேயே ப்ரீடிங் நடந்துச்சு, மேல் அண்ட் ஃபீமேலை கிராஸ் பண்ணி யங்வன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் இன்ப்ரீடிங். இது அவுட் ப்ரீடிங் அப்படின்னா கிராஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ், அதாவது வேறு ப்ரீடுக்கு நடுவில் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்போ ஹார்ஸுக்கும் டாங்கிக்கும் நம்ம கிராஸ் பண்ணுறோம், ரெண்டுமே வேறு ப்ரீட் அப்படிங்கிறப்போ யங்வன்ஸ் வேறு விதமாக ஃபார்ம் ஆகும். அப்போ இது அவுட் ப்ரீடிங்கிறது.
அண்ட் இந்த இன்ப்ரீடிங் அண்ட் அவுட்ப்ரீடிங் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ப்ரீடிங்னா என்னென்னு பார்க்கலாம். இன்ப்ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா வித்தின் த சேம் breed, அதாவது ஒரே ப்ரீடுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸை வந்து மேட் பண்ணுறோம் ஃபார் அபவுட் 4 to 6 ஜென்ரேஷன். அப்படி நம்ம மேட் பண்ணும்போது எப்போவுமே சுப்பீரியரான மேல் அண்ட் சுப்பீரியரான ஃபீமேல் வந்து எடுத்து தான் மேட் பண்ணணும். அண்ட் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 கவ் which is of same breed இதை எடுத்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஒரு கவுக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாமினண்டான அலிலி அண்ட் இன்னொன்று ரெசசிவான அலிலி வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு கவுக்கு கேபிட்டல் ஏ அப்படின்னு 2 டாமினண்டான அலிலி வந்து இருக்குது. ஸோ இந்த 2 கவ்வையும் எடுத்து நம்ம மேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 3 கவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படிங்கிற 2 டாமினண்டான அலிலி, செகண்ட் கவுக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கிற 1 டாமினன்ட் அண்ட் இன்னொன்று ரெசசிவான அலிலி, அண்ட் தேர்ட் கவுக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கிற 1 டாமினன்ட் அண்ட் இன்னொன்று ரெசசிவான அலிலி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய செகண்ட் கவ் அண்ட் தேர்ட் கவ் இந்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி மேட் பண்ணும்போது அண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஏ அப்படிங்கிற 2மே ரெசசிவான அலிலி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி எலிமினேட் பண்ணிடணும். பிகாஸ் திஸ் இஸ் அ அன்டிசைரபிள் அண்ட் டெலிட்டரஸ் அலிலி. இது நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த இன்ப்ரீடிங் பண்ணுறது மூலயமா ஒரு சுப்பீரியரான ஜீன் அப்படிங்கிறது ஒரு அனிமலில் அக்குமுலேட் ஆகுது அண்ட் அன்டிசைரபிள் ஜீன்ஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் இன்ப்ரீடிங்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிகானரி மாக்ரா ஈவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷீப்பு அண்ட் இன்னொன்று ஆஸ்திரேலியன் மெரினோ ரேம்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஷீப்பு. இப்போ இது ரெண்டுமே வந்து சேம் ப்ரீடில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஹிசார்டேல் அப்படிங்கிற ஒரு நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப் வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் திஸ் வாஸ் டெவலப்ட் இன் பஞ்சாப். இந்த இன்ப்ரீடிங் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஒன்று கண்டினியூஸாக இன்ப்ரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தட் வில் ரெடியூஸ் ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன். இங்கே வந்து 4 to 6 ஜென்ரேஷன் வரைக்கும் தான் இன்ப்ரீடிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது ஃபர்டிலிட்டியில் ப்ராப்ளம் வரும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்ப்ரீடிங்னால ஹார்ம்ஃபுல்லான ரெசசிவ் ஜீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து அன்டிசைரபிளான ஜீன் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ப்ரீடிங்கோட 2 டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு அவுட்ப்ரீடிங்னா என்னென்னு பார்க்கலாம். அவுட்ப்ரீடிங் அப்படின்னா இட் இஸ் த ப்ரீடிங் ஆஃப் த அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். அதாவது 2 அன்ரிலேட்டட் அனிமல்ஸை எடுத்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ். அப்போ டாங்கி அண்ட் ஹார்ஸ் அப்படிங்கிறது வேறு அன்ரிலேட்டடான அனிமல்ஸ். அப்போ இதை எடுத்து ப்ரீட் பண்ணுறதா வந்து அவுட்ப்ரீடிங்கிறது. அப்போ இந்த அவுட்ப்ரீடிங்கில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஹைப்ரிடாக வந்து இருக்கும். இங்கே மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு வி ஆர் கெட்டிங் அ மியூல். ஸோ இப்போ இது ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஹைப்ரிட் அப்படிங்கிறது பேரண்ட்ஸை விட ஸ்ட்ராங்கராகவும் விகோரஸாகவும் இருக்கும். இப்போ இந்த மியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸை விட சுப்பீரியராக ஸ்ட்ரென்த்தில் வந்து இருக்குது அண்ட் இன்டெலிஜென்ஸில் வந்து இருக்குது, எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸில் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த ஹைப்ரிட் அப்படின்னாலே வந்து அது ஸ்டெரைலாக இருக்கும். இதை நம்ம பிளான் ப்ரீடிங்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ எதுக்காக 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் எடுத்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிசபிளான ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காண்டி தான் அண்ட் அந்த இது வந்து எக்கனாமிக் வேல்யூவோடு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹெட்ரோசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா கிராஸ் ப்ரீட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஹைப்ரிட் வந்து சுப்பீரியாரிட்டியாக வந்து இருக்கும். அதைத்தான் நம்ம ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஹைப்ரிட் வந்து பேரண்ட்ஸை விட ரொம்ப சுப்பீரியாரிட்டியாக இருக்கும். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் லெக் ஹார்னையும் பிளைமவுத் ராக்கையும் வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஹைப்ரிட் ஃபவுல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் ஈல்டிங் அ மோர் எக்ஸ். இப்போ பேரண்ட்ஸை விட இது வந்து இந்த குவாலிட்டியில் சுப்பீரியாரிட்டியாக வந்து இருக்குது. இதை தான் நம்ம ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகர்னு சொல்கிறோம். ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, இந்த ஹெட்ரோசிஸ் வந்து பண்ணுறதுனால கேட்டிலில் மில்க் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது அண்ட் பால்ட்ரியில் எக்கோட ப்ரொடக்ஷன் அதிகமாகுது அண்ட் மீட்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக நமக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸில் இந்த ஹெட்ரோசிஸ் பண்ணுறது மூலயமா we can able to see a increased growth rate. Pause the video here, do a self test
and from this you can understand how much you understood this concept. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம அனிமல் ப்ரீடிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் அவங்க கிளியராக அண்டர்ஸ்டுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அது அவைலபிளாக இருக்குது. See you soon again in next video. Thank you for watching.